ஹாய் ஹலோ விவர்ஸ், வணக்கம். நான் உங்கள் ராஜா. வெல்கம் டு டிஆர் கிச்சன்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா முருங்கைக்கீரை சாம்பார். இப்போ முருங்கைக்கீரை சாம்பார் வைக்கிறதுக்கு எப்படின்னு போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நம்மளோட வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வரும். முருங்கைக்கீரை உங்களுக்கு பிடிக்கும்னா கமெண்ட்ல எஸ் ஒரு கமெண்ட் பண்ணுங்க. பிடிக்கலனாலும் நோன்னு கமெண்ட் பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். உங்களோட கமெண்ட்டை நாங்கள் வர வைக்கிறோம். 100 கிராம் பருப்பு எடுத்திருக்கோம், தோரம் பருப்பு. அது ஊற வச்சிருக்கேன். ஒரு 2 விசில் வந்தா போதும். ஊற வச்சு எடுத்து இப்போ பாத்திரத்துல போட்டிருக்கேன். ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். அதுல வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் 1, தக்காளி 1, 2 பச்சை மிளகாய், ஒரு 5-6 பூண்டு பல்லு, அவ்வளவுதான். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இதை குக்கரை மூடி போட்டு விசில் விட போறோம். ஒரு 2 விசில் வந்தா போதும். ஏன்னா நான் பருப்பை ஊற வச்சிருக்கேன், அதனால 2 விசில் வந்தா போதும். சரிங்களா? இப்போ நான் குக்கர் மூடி எடுத்து மூடி விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகே, ஊற்றிருக்கேன். அதுல கடுகு, கொஞ்சம் வெந்தயம் போட்டுங்க. வெந்தயம், சீரகம், அதில் 4 மிளகாய் போட்டுருங்க. ஒரு 3 மிளகாய் போட்டிருக்கேன். லோ ஃப்ளேம்ல வச்சுங்க. அதில் நம்ம வச்சிருக்க முருங்கைக்கீரை வச்சிருக்கோம், அதை ஒரு பருப்பு கட்டிக்கலாம். சரிங்களா? ஒரு நெல்லிக்காய் சைஸ்ல புளி கரைச்சி எடுத்திருக்கேன். சரிங்களா? ஏன்னா புளிப்பு அதிகமாக இடக்கூடாது, அதனால ஒரு நெல்லிக்காய் சைஸ்ல புளி. அவ்வளவுதான். மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுருங்க. மிளகாய்த்தூள் ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ரொம்ப சாம்பார் ரொம்ப காரம் செய்யக்கூடாது. சரிங்களா? சாம்பார் பொடி கொஞ்சம், இது கொஞ்சம் உப்பு தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். எப்படியும் அந்த பருப்பை நம்ம மேஷ் பண்ணி எடுத்து இதில் இப்போ நம்ம ஊற்ற போகிறோம். பருப்பு வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அதை மேஷ் பண்ணியிருக்கேன். மேஷ் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். சரிங்களா? இப்போ இதில் கொத்தமல்லி, இது நல்லா கொதிச்சு வந்தோடனே நம்ம அரைக்கிடலாம். முருங்கைக்கீரை சாம்பார் அவ்வளோ நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம எந்த வேலை செஞ்சாலும் ஒரு லவ்வோடு செய்யணும், அப்போ அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நம்ம இப்போ லவ்வோடு செய்யறதுனால இது ஒரு டேஸ்ட் இருக்கும் எப்பவுமே. அதை நீங்க இந்த வேலை சாம்பார்னு கிடையாது, நீங்க எந்த வேலை செஞ்சாலும் ஒரு லவ்வோடு செஞ்சு பாருங்க, அது உங்களுக்கு கண்டிப்பா ஒரு வெற்றியை கொடுக்கும். தேங்க்யூ.